Hey guys, welcome back. இந்த வீடியோவில் நம்ம வந்து Samsung Galaxy F62 ஓட சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே பார்க்கலாம். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் வீடியோ வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதை செக் பண்ணி பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அபவுட் ஃபோனில் போய்ட்டு சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தோன்னா 1UI வெர்ஷன் 3.1 வருது. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தோன்னா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் நம்மளுக்கு ஆண்ட்ராய்டு 11 வருது. ஸோ ஒரு லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் வெர்ஷனில் தான் வந்து சாம்சங் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாக் சப்போர்ட்டும் இருக்குது. ப்ளஸ் ஆண்ட்ராய்டு செக்யூரிட்டி அப்டேட்னு பார்த்தோன்னா February month செக்யூரிட்டி அப்டேட் வந்திருக்கு. அண்ட் ரீசெண்டாக பார்த்தோன்னா ஒரு கேமரா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு அப்டேட் வந்து ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் வந்து இந்த அப்டேட் வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து காலிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். காலிங்கில் கால் ரெக்கார்டிங், காலில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து நம்ம ஒன்று ஒன்றா செக் பண்ணலாம். டயல் பேட் மட்டும் ஓப்பன் பண்ணுங்கள். டயல் பேட் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு 3 டாட் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த செட்டிங்ஸில் வந்து கால் பேக்ரவுண்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணோன்னா நம்ம கால் பண்ணும்போது அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நம்ம இங்கேயே செட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பேக்ரவுண்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் ப்ளஸ் கொடுத்துட்டு நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா இங்கே வந்து டிஃபால்ட்டாக வீடியோஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வீடியோஸும் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒரு கூலான ஃபீச்சர், சூப்பராக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ கால் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி பேக்ரவுண்ட் இமேஜ் வந்துடும். அடுத்த ஆப்ஷன் அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா ரெக்கார்ட் கால்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ரெக்கார்ட் கால்ஸில் போய்ட்டு ஷோ நோட்டிஃபிகேஷன் ஆஃப்டர் ரெக்கார்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா கால் ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து மேலே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஆட்டோ ரெக்கார்ட் கால்ஸ் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய இன்கமிங் அண்ட் நீங்கள் பண்ணுற அவுட் கோயிங் கால்ஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகும். அண்ட் ரெக்கார்டட் கால்ஸ்க்குள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து என்னென்ன கால்ஸ் ரெக்கார்ட் ஆகிருக்கோ மொத்தமாக அந்த லிஸ்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கால் செட்டிங்ஸில் வந்து ஆன்சர் அண்ட் எண்டிங் கால்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளே போயிடுங்க. ஸோ இந்த ஆப்ஷன் நம்ம எனேபிள் பண்ணுறதுனால சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது இன்கமிங் கால் வருதுன்னா யார் கால் பண்ணுறாங்களோ அவங்க நேம் வந்து நம்மளுக்கு ரீட் பண்ணி காட்டும். அடுத்த ஆப்ஷன் பார்த்தோன்னா ஆன்சர் ஆட்டோமேட்டிக்லின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது எனேபிள் பண்ணுறதுனால என்னென்னா உங்களுக்கு வரக்கூடிய இன்கமிங் கால்ஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் ஆகிடும். ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் ஃபோன் பாக்கெட்டில் வச்சுருக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இது உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா எனேபிள் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா டிசேபிள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து ப்ரெஸ் வால்யூம் அப் டு ஆன்சர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கால் வரும்போது நீங்கள் வால்யூம் அப் பட்டனை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கால்ஸ் எல்லாமே வந்து ஆன்சர் ஆகிடும். ஸோ இது உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா எனேபிள் பண்ணி பாருங்கள். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் சைட் கீ டு என் கால்ஸ்னு இருக்குது. ஸோ பவர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட எம்பெட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பவர் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கால் நீங்கள் பேசி முடிச்சதுக்கப்புறமா கட் ஆகிடும். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஆப்ஷன் நம்ம பார்த்தோன்னா கால் டிஸ்பிளே வைல் யூசிங் ஆப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா கால்ஸ் உங்களுக்கு வரும்போது நீங்கள் வேறு ஏதாச்சும் ஆப் யூஸ் பண்ணிருக்கப்போ அப்படியே ஃபுல் ஸ்க்ரீனில் வந்துடும். அந்த ஆப்க்கு மேலேயே வந்து இந்த காலிங் வந்துடும். இது நீங்கள் பாப்அப்பில் கொடுத்துட்டீங்கன்னா இங்கே டிஸ்பிளே ஆகிற மாதிரி ஒரு சின்ன சைஸில் தான் வந்து உங்களுக்கு கால் பாப்அப்பில் வரும். அதுவே மினி பாப்அப் கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப ஒரு குட்டியாக இருக்கும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு ஆன்சர் பண்ணோம் இல்லைனா கட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அந்த பாப்அப்லேயே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் பார்த்தோன்னா கீப் கால்ஸ் இன் பாப்அப்னு இருக்குது. வர கால்ஸ் வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணதுக்கப்புறமா அது பாப்அப்லேயே இருக்கும். ஸோ அதுக்காக இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்து நீங்கள் அட்டன் பண்ணதுக்கப்புறமா வந்துடும். அண்ட் அதர் கால் செட்டிங்ஸில் போயிட்டீங்கன்னா ஷோ காலர் இன்ஃபர்மேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எனேபிள் பண்ணுறதுனால ஏதாவது ஸ்பேம் கால் வருதுன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்பேம் கால்னு நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளேலேயே காட்டும். ஸோ அதனால் வந்து நீங்கள் அட்டன் பண்ண தேவையில்ல, கட் பண்ணி விட்டுறலாம். ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ் ஆகுதான்னு பார்த்துட்டு நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்வைப் டு கால் ஆர் டெக்ஸ்ட்னு இருக்குது. கான்டாக்ட்ஸில் போயிட்டு ரைட் ஸ்வைப் பண்ணால் கால் போகும், அதே மாதிரி வந்து லெஃப்ட் ஸ்வைப் பண்ணால் மெசேஜ் போகும். ஸோ இதுக்காக தான் வந்து இந்த ஸ்வைப் டு கால் ஆர் டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நம்ம ஹோம் ஸ்க்ரீனில் இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். ஹோம் ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் பிஞ்ச் அவுட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. ஸோ நார்மலாக வந்து இது ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா டிஸ்கவர், கூகுள் டிஸ்கவர், சாம்சங் ஃப்ரீன்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ பை டிஃபால்ட்டாக வந்து கூகுள் டிஸ்கவரில் தான் இருக்குது. ஸோ கூகுள் நியூஸ் ஃபீட்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல வந்துடும். ஸோ இந்த நியூஸ் ஃபீட் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பிஞ்ச் அவுட் பண்ணிவிட்டு இந்த கூகுள் டிஸ்கவருக்கு பதிலாக சாம்சங் ஃப்ரீன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா லெஃப்ட் நம்ம ஸ்வைப் பண்ணும்போது சாம்சங் நியூஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ டெய்லி ஹண்ட்லேருந்து நம்மளுக்கு எல்லாமே வந்து நியூஸ் இங்கேயே வந்துடும். ஸோ உங்களுக்கு டெய்லி நியூஸ் வந்து நீங்கள் இங்கேருந்து படிச்சிக்கலாம். அதுவும் வந்து கேட்டகரியாக வந்து பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ டெக்னாலஜி நியூஸு, ஸோ உங்களுக்கு தேவையான மாதிரி இங்கே வந்து நீங்கள் செக்ரிகேட் பண்ணி பார்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த லெஃப்ட்டு ஸ்வைப் பண்ணால் எதுவுமே வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா பிஞ்ச் அவுட் பண்ணிவிட்டு இந்த ஆன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து லெஃப்ட்டு ஸ்வைப் பண்ணும்போது எதுவுமே ஒர்க் ஆகாது. உங்களுக்கு தேவையான மாதிரி வந்து இதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க.
அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் ஸ்க்ரீன் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா இங்கே வந்து நம்மளுக்கு வால்பேப்பர் தீம்ஸ் விட்ஜெட்ஸ்னு வந்திருக்கும். விட்ஜெட்ஸ்குள்ளே போயிடுங்க. விட்ஜெட்ஸ்குள்ளே போயிட்டு இப்போ நம்மளுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் விட்ஜெட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஹோம் ஸ்க்ரீன்லேயே வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரேடியோ நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்ம ஒரு வாட்டி சிங்கிள் டேப் பண்ணோன்னா போதும், அதை ஆட் கொடுத்துட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஹோம் ஸ்க்ரீனில் ஆட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து வந்து ரேடியோ ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மற்ற விட்ஜெட்ஸும் வந்து உங்களுக்கு எந்த விட்ஜெட்ஸ்லாம் தேவைப்படுதுன்னு பாருங்கள். ஸோ வெதர், ரிமைண்டர், சாம்சங் ஹெல்த்து, மேப்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ் ஆகிற விட்ஜெட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான விட்ஜெட் நம்ம பார்த்தோன்னா டிவைஸ் கேர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா குக்கீஸ் கேட்ச் எல்லாத்தையும் நம்ம இங்கேருந்தே வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அடுத்து டிவைஸ் கேர்லேயே வந்து செகண்ட் பேஜில் நம்ம பார்த்தோன்னா ஸ்டோரேஜ், மெமரி எல்லாமே காட்டும். ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஹோம் ஸ்க்ரீன்லேயே வந்து ஆட் ஆகிடும். இங்கே வந்து ஸ்டோரேஜ் எவ்வளோ இருக்குது, மெமரி எவ்வளோ இருக்குது நம்ம இங்கேருந்து பார்த்திக்கலாம். அது இங்கே லாஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். இது கிளியர் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து குக்கீஸ் கேட்ச் எல்லாத்தையும் நம்மளுக்கு கிளியர் பண்ணி விட்டுரும். ஸோ இது உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஆப்ஷன் பார்த்தோன்னா தீம்ஸ்குள்ளே போங்க. தீம்ஸ்குள்ளே போயிட்டு நம்ம ஃபோனோட தீம்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணலாம். தீம்ஸு, வால்பேப்பர்ஸ், ஐகான்ஸ், ஏஓடின்னு இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து எல்லாமே மேக்ஸிமம் இந்த ஃபீச்சரில் நம்ம பார்த்தோன்னா பெய்டாக தான் இருக்கும். டாப்குள்ளே போயிடுங்க. டாப்பில் போனால் நம்மளுக்கு ஃப்ரீ தீம்ஸ் எல்லாமே இருக்கும். தீம்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த டவுன்லோட் ஆன தீம்ஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம டவுன்லோட் பண்ண தீம்ஸ் வந்து அப்ளை ஆகிடும். ஸோ ஐகான், பேக்கு எல்லாமே வந்து அந்த தீம்க்கு ஏற்ற மாதிரி வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஹோம் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பெய்டு, ஃப்ரீ அப்படின்னு. ஃப்ரீயை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரீ தீம்ஸ் மட்டும் இங்கே டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு தேவையான தீம்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ஹோம் ஸ்க்ரீன் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த செட்டிங்ஸ்குள்ளே போய்டுங்க. செட்டிங்ஸ்குள்ளே வந்தோன்னா ஹோம் ஸ்க்ரீன் செட்டிங்ஸ்க்கான ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து இதுலேயே இருக்கும். இதில் வந்து டிஸ்கவர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணுறீங்க. டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து டிஸ்கவர் ஆப்ஷனே காட்டாது. ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். இப்போ வந்து ஹோம் ஸ்க்ரீன் அந்த செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு லாக் ஹோம் ஸ்க்ரீன் லேஅவுட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம எனேபிள் பண்ணுறதுனால என்ன ஆப்ஷன்னா ஹோம் ஸ்க்ரீனில் வந்து ஏதாச்சும் ஒரு ஆப்பை வந்து ஒரு லொக்கேஷனில் செட் பண்ணி வச்சுருப்போம். அதை வந்து நம்மளால் மூவ் பண்ண முடியாது. ஸோ ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கிறது எல்லாமே வந்து அப்படியே தான் இருக்கும். வேறு பேஜ்க்கு வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து ஷோ ஆப் ஸ்க்ரீன் ஆன் ஹோம் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா. இது எனேபிள் பண்ணுறதுனால நம்மளுக்கு இந்த ஆப் பட்டன் வந்து நம்மளுக்கு ஹோம் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். இது உங்களுக்கு தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செட்டிங்ஸில் போய்ட்டு அதை டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஆப்ஸ்க்கான ஆப்ஷன் வந்து காட்டாது. அதுக்கப்புறமா இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் நம்ம பார்த்தோன்னா ஹைட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஹைட் ஆப்ஸ்குள்ளே போய்ட்டு நம்மளுக்கு தேவையான ஆப் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எனக்கு கேலண்டர் தேவையில்லை அப்படின்னு நினச்சோன்னா நான் இந்த ஹைட் ஆப்ஸில் போய்ட்டு செலக்ட் பண்ணிட்டேன்னா இந்த ரெண்டுமே வந்து செலக்ட் ஆகிருக்கு. இப்போ நான் இந்த ஆப் ட்ராயரில் நம்மளுக்கு கேலண்டர் இந்த ரெண்டுமே வந்து காட்டாது. ஸோ இதில் வந்து நீங்கள் ஆப்ஸை ஹைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் நம்ம பார்த்தோன்னா ஸ்வைப் டவுன் ஃபார் நோட்டிஃபிகேஷன் பேனல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து நம்ம கீழே ஸ்வைப் பண்ணாலே போதும், நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ அதே மாதிரி சிமிலராக மேலே ஸ்வைப் பண்ணிங்கன்னா அது போயிடும். ஸோ இது ரொம்ப ஒரு ஹேண்டியான ஃபீச்சர். எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் அடுத்து இப்போ வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறேங்க. செட்டிங்ஸில் நம்ம ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பாப்அப் ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ரீஃப் பாப்அப் வேணுமா இல்லை டீட்டெயில்டு பாப்அப் வேணுமா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆப்போட ஐகான் ப்ளஸ் அதில் என்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு நம்மளுக்கு அது காட்டும். டீட்டெயில்டுனா என்னென்ன மெசேஜஸ் வந்திருக்கு. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நம்மளுக்கு டீட்டெயிலாக காட்டும். உங்களுக்கு தேவையான மாதிரி இதை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஆப்ஷன் நம்ம பார்த்தோன்னா ப்ரீஃப் கொடுத்துருக்கோம். ப்ரீஃப் பாப்அப் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டீங்கன்னா எட்ஜ் லைட்டிங் ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா அதுக்கு லைட்டிங் கூட நம்ம செட் பண்ணலாம். ஸோ இப்போ பபுள் லைட்டிங் செட் பண்ணிட்டோம்னா கீழே பபுள் மாதிரி வரும். ஸ்பாட் லைட்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஸ்பாட் லைட் நம்ம செலக்ட் பண்ணோம்னா மேலே வந்து நம்மளுக்கு அந்த லைட்டிங் வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கும், பார்க்குறதுக்கே வந்து செம்ம ரிச்சாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான மாதிரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வரும்போது உங்களுக்கு அது கூட வந்து இந்த லைட்டிங் வந்துடும். எல்லாமே வந்து நம்ம இங்கேருந்தே சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான மாதிரி வந்து இந்த லைட்டிங் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும் இந்த எஃபெக்ட். அதுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸில் அட்வான்ஸ் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த அட்வான்ஸ் செட்டிங்ஸ்குள்ளே போயிடுங்க. அட்வான்ஸில் ஷோ நோட்டிஃபிகேஷன் ஐகான் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ இங்கே மேலே இருக்க நோட்டிஃபிகேஷன் பாரில் வந்து நம்மளுக்கு என்னென்ன ஆப்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு எல்லா ஆப்ஸுமே வந்து மேலே காட்டும். இதுவே வந்து நம்ம 3 ரீசன் கொடுத்துட்டோம்னா மேலே வந்து நம்மளுக்கு 3 ஆப் மட்டும்தான் வந்து டிஸ்பிளே ஆகும். மற்ற எல்லாமே வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் பேனலில் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். அடுத்த ஆப்ஷன் பார்த்தோன்னா ஷோ பேட்டரி பர்சன்டேஜ் இருக்கும். ஷோ பேட்டரி பர்சன்டேஜ் நம்ம எனேபிள் பண்ணிட்டோம்னா மேலே வந்து நம்மளுக்கு பேட்டரி பர்சன்டேஜ் எனேபிள் ஆகிடும். அடுத்த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் நம்ம பார்க்கணும்னா நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரி. நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரி சப்போஸ் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஃபோன்லேருந்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் நீங்கள் மிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க.
இல்லை நைட்டு வந்து நீங்கள் தூங்கிட்டு இருப்பீங்க, தூங்கும்போது நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். அதுக்கப்புறமா மார்னிங் நீங்கள் தெரியாமல் அதை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பயப்படவே தேவையில்ல. இந்த நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரியில் உங்களுக்கு ஃபோனுக்கு வந்திருக்க நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டும். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர், இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஃப்ளோட்டிங் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃப்ளோட்டிங் நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் பபிள் இல்லை ஸ்மார்ட் பாப்அப் வியூன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த பாப்அப்பில் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து நோட்டிஃபிகேஷன் ரிமைண்டர்னு இருக்கும். இந்த ரிமைண்டர் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா சப்போஸ் வாட்ஸ்அப்லேருந்து உங்களுக்கு மெசேஜ் வருது, அந்த மெசேஜ் நீங்கள் ஓப்பன் பண்ணலன்னா நம்ம டைம் செட் பண்ணிட்டோம்னா அந்த டைமுக்கு ஒரு வாட்டி வந்து நம்மளுக்கு ரிமைண்டர் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா எனேபிள் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா டிசேபிள் பண்ணுறேங்க. அடுத்த செட்டிங்ஸ் நம்ம பார்த்தோன்னா டிஸ்பிளே செட்டிங்ஸ்குள்ளே வந்துடுங்க. டிஸ்பிளேவில் வந்து லைட் மோட், டார்க் மோட் 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து அமோலட் டிஸ்பிளே இருக்கிறதுனால டார்க் மோட் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பிளாக் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல எல்லாமே வந்து டயோட் ஆஃப் ஆகிடும். ஸோ பிளாக் ரொம்ப பியூராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ சிஸ்டம் வைடு வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டார்க் மோடு சேஞ்ச் ஆகிடும். டயலர் ஓப்பன் பண்ணாலும் சரி, உங்களுக்கு எது ஓப்பன் பண்ணாலுமே வந்து கம்ப்ளீட்டாக பியூராக பிளாக் ஆகிடும். பிளாக் இருக்க டயோடு நம்மளுக்கு ஆஃப் ஆகிறதுனால பேட்டரி லைஃப் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ டார்க் மோடில் யூஸ் பண்ணும்போது ஃபோனோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் கொஞ்சம் இம்மன்ஸாக இருக்கும். ஸோ இது உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து பிரைட்னஸ் இருக்குது. பிரைட்னஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா அடாப்டிவ் பிரைட்னஸ் ஆன் பண்ணிங்கன்னா அதுவே சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஐ கம்ஃபர்ட் ஷீல்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை எனேபிள் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஃபோனோட ஸ்க்ரீன் வந்து அதிகமாக ப்ளூ லைட் எமிட் பண்ணோம். இது எனேபிள் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஒரு வார்மான டோன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். வார்ம் டோன் இருக்கிறதுனால ஐ ஸ்டெயின் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இதோட இன்டென்சிட்டி வந்து நம்ம கீழே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஷெட்யூல் கூட பண்ணிக்கலாம். ஷெட்யூல் நம்ம பார்த்தோன்னா சன்செட் டு சன்ரைஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈவினிங்லேருந்து மார்னிங் வரைக்கும் அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். அடுத்து கஸ்டமர் இருக்குது. கஸ்டமில் வந்து நீங்கள் டைம் செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி அதுவே வந்து இந்த ஐ கம்ஃபர்ட் மோடு வந்து ஆன் ஆகிடும். அடுத்து ஸ்க்ரீன் மோட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸ்க்ரீன் மோடு பை டிஃபால்ட்டாகவே வந்து விவிட்ல தான் இருக்கும். விவிட்னா இன்னும் கலர்ஸ் எல்லாமே வந்து நல்லா பஞ்சியாக எடுத்து கொடுக்கும். நேச்சுரல் கொடுத்துட்டிங்கன்னா கலர்ஸ் கொஞ்சம் அப்படியே டல் அடிச்ச மாதிரி தான் இருக்கும். ஸோ இது உங்களுக்கு எப்படி தேவைன்னு பார்த்துட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த ஆப்ஷன் நம்ம பார்த்தோன்னா ஸ்க்ரீன் டைம் அவுட்னு இருக்குது. ஸ்க்ரீன் டைம் அவுட் வந்து நீங்கள் 15 செகண்ட் 30 செகண்ட் நீங்கள் எது வேணாலும் செட் பண்ணிக்கலாம். டைம் செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ணல அப்படின்னா அந்த டைமுக்குள்ளே வந்து ஸ்க்ரீன் ஆஃப் ஆகிடும். இந்த ஆப்ஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த ஆப்ஷன் நம்ம பார்த்தோன்னா எட்ஜ் பேனல்ஸ் இருக்குது. எட்ஜ் பேனல் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். நம்ம சைடில் ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக குயிக்காக வந்து ஆப்ஸ் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எட்ஜ் பேனல் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஆன் கொடுத்துருங்க. ஆன் பண்ணிட்டீங்கன்னா எட்ஜ் பேனல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. எட்ஜ் பேனல்ஸில் வந்து நம்மளுக்கு பை டிஃபால்ட்டாக ஆப்ஸ் மட்டும் தான் செலக்ட் ஆகிருக்கும். இது வந்து நீங்கள் கான்டாக்ட், ஸ்மார்ட் செலக்ட், டாஸ்க்கு, வெதரு, அதுக்கப்புறமா வந்து டூல்ஸு, ரிமைண்டர், கிளிப் போர்டுன்னு எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ நிறைய ஃபீச்சர்ஸ் நம்மளுக்கு இருக்குது. நார்மலாக 1UI3 நம்ம பார்த்தோன்னா ஸோ நம்மளுக்கு டூல்ஸ் வரைக்கும் தான் இருக்கும். இங்கே வந்து ரிமைண்டர், கிளிப் போர்டு எல்லாமே வந்து நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இது எனேபிள் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்னா நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற ஆப்ஸ் எல்லாத்தையும் நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பென்சில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பென்சிலை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஆப் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் இங்கே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆப்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும். ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற ஆப்ஸ் வந்து நம்ம இங்கேருந்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் வாட்டி ஸ்வைப் பண்ணிங்கன்னா கான்டாக்ட் போகும். உங்களுக்கு தேவையான ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் கால் பண்ணுற கான்டாக்ட்ஸ் எல்லாத்தையும் இங்கே வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் மூணாவது பேஜ் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ஸ்மார்ட் செலக்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பை தி சேம் டைம் வந்து ஸ்க்ரீனை வந்து நீங்கள் பின் கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த பார்ட் மட்டும் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும், அதை மட்டும் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நான் பின் பண்ணி வச்சுருவேன். இந்த மாதிரி ஃப்ளோட்டிங் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூணாவது ஆப்ஷன்னா இது வந்து டாஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம அலாம் ஆட் பண்ணிக்கலாம், மெசேஜஸ், இந்த மாதிரி குயிக்காக நீங்கள் பண்ணக்கூடிய ஒர்க்ஸ் எல்லாத்தையும் நம்ம இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்த பேஜில் வந்து வெதர் ரிப்போர்ட் இருக்குது. ஸோ இங்கேருந்தே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட் பேஜ் பார்த்தோன்னா காம்பஸ் இருக்குது. அண்ட் இதுலேயே வந்து காம்பஸு, டார்ச்சு, ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸ்கேல் கூட இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி யூட்டிலிட்டிஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த எட்ஜ் பேனல் வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த ஃபீச்சர் நம்ம பார்த்தோன்னா நேவிகேஷன் பார்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த நேவிகேஷன் பார்க்குள்ளே போயிட்டோன்னா பை டிஃபால்ட்டாக வந்து பட்டன்ஸில் தான் இருக்கும். பட்டன்ஸ்னால் நம்மளுக்கு பாட்டமில் வந்து அந்த 3 பட்டன் கொடுத்துருவாங்க. ரீசெண்ட்டு, பேக்கு, ஹோம்க்காக. இதே வந்து ஸ்வைப் கெஸ்டர் கூட நம்ம மாற்றிக்கலாம். கெஸ்டர் மோட் நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா நம்ம கீழே வந்து மேலே ஸ்வைப் பண்ணோன்னா ரீசெண்ட் ஆப்ஸ் எல்லாமே வந்துடும். அதே வந்து ஏதாச்சும் ஒரு ஆப்பில் இருக்கீங்க, அந்த ஆப்பில் வந்து லெஃப்ட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா வெளியில் வந்துடும். அதே மாதிரி ரைட் ஸ்வைப் பண்ணினாலும் வெளியில் வந்துடும். ஸோ கெஸ்டர் மோட் வேணுமா இல்லைனா உங்களுக்கு பட்டன் மோட் வேணுமா நீங்கள் பார்த்துக்கோங்க. பட்டன் மோட் நம்ம செலக்ட் பண்ணிட்டா கூட அந்த பட்டன்ஸையும் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ பை டிஃபால்ட்டாக வந்து பேக்கு, ஹோம், ரீசெண்ட்னு இருக்கும். இந்த மாதிரி வந்து ரீசெண்ட்டு, ஹோம், பேக்குன்னு கூட நீங்கள் மாற்றிக்கலாம். உங்களுக்கு தேவையான மாதிரி வந்து பட்டன் ஆர்டர் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் நம்ம பார்த்தோன்னா ஆக்சிடென்டல் டச் ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஸோ இதை நம்ம எனேபிள் பண்ணுறதுனால ஃபோனை வந்து நம்ம பாக்கெட்டில் வச்சுருக்கப்போ
தெரியாதனமாக வந்து நம்ம ஃபோன் டச் பண்ணுறதுனால ஃபோன் ஸ்க்ரீன் வேக்கப் ஆகாது. இது வந்து நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து டச் சென்சிட்டிவிட்டின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது நம்ம எனேபிள் பண்ணுறதுனால சப்போஸ் ஃபியூச்சரில் நீங்கள் எதாவது ஃபோனுக்கு டெம்பர்ட் கிளாஸ் போடுற மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த டைம் வந்து டச் ரெஸ்பான்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதுக்காக இந்த டச் சென்சிட்டிவிட்டி எனேபிள் பண்ணிக்கோங்க. ஷோ சார்ஜிங் இன்ஃபர்மேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆஃபில் இருக்கும்போது நம்மளுக்கு இன்னும் எவ்வளோ நேரத்தில் ஃபோன் சார்ஜ் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம அந்த டைம் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இது வந்து உங்களுக்கு தேவைப்படுதுன்னு எனேபிள் பண்ணிக்கோங்க. அடுத்த ஃபீச்சர் நம்ம பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு அபவுட் ஃபோனில் போய்ட்டு டெவலப்பர் ஆப்ஷன் மட்டும் நம்ம எனேபிள் பண்ணிடலாம். டெவலப்பர் ஆப்ஷனில் இருக்க இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். அபவுட் ஃபோனில் போய்ட்டு சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து பில்டு நம்பர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பில்டு நம்பர் வந்து நீங்கள் 7 டைம்ஸ் வந்து டேப் பண்ணிங்கன்னா ஃபோனை வந்து அன்லாக் பண்ண சொல்லும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு டெவலப்பர் மோட் எனேபிள் ஆகிடுச்சு. ஸோ டெவலப்பர் மோட் எனேபிள் பண்ணதுக்கப்புறமா உள்ளே போயிடுங்க. உள்ள டெவலப்பர் ஆப்ஷனில் வந்து குயிக் செட்டிங் டெவலப்பர் டைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து சென்சார் ஆஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நம்ம எனேபிள் பண்ணுறதுனால நம்ம ஃபோனில் இருக்க சென்சார் வந்து நம்மளுக்கு இங்கேருந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ சென்சார் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் வந்து கேமரா வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. நம்ம வாய்ஸ் எதாவது ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னா வாய்ஸ் ரெக்கார்டிங் கூட எதுவுமே வந்து நம்மளுக்கு ஆகாது. நம்ம மைக்கு கேமரா எதுவுமே வந்து ஒர்க் ஆகாது. ஸோ கால் வரும்போது மட்டும் நீங்கள் இந்த சென்சார் ஆஃப் தூக்கி விட்டு அதுக்கப்புறமா கால் பேசிட்டு திரும்பி வந்து நீங்கள் இதை போட்டு வச்சுருங்க. ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். சப்போஸ் ஏதாச்சும் ஒரு ஆப் வந்து உங்கள் கேமரா இல்லை மைக்கை வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டு ப்ளஸ் இந்த சென்சார் ஆஃப் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஆப்னால ஃபோனோட கேமரா அண்ட் மைக்கை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். கண்டிப்பாக வந்து எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து டெவலப்பர் ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிடுங்க. டெவலப்பர் ஆப்ஷன்ஸில் வந்து ஷோ ரெஃப்ரெஷ் ரேட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது நம்ம எனேபிள் பண்ணுறதுனால ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இது வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து அப்படியே டெவலப்பர் ஆப்ஷன்ஸில் கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா கேம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கீழே வந்து ஜிபியூ வாட்ச்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜிபியூ வாட்ச் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஃபோனோட FPS வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கரண்ட்டாக எவ்வளோ இருக்குது, CPU லோடு எவ்வளோ இருக்குது, GPU லோடு எவ்வளோ இருக்குன்னு நம்ம டீட்டெயிலாக வந்து இங்கேருந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து 61 FPSல வந்து ஃபோன் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆப் கேம் நீங்கள் போகும்போது இங்கே வந்து நம்ம FPS செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது உங்களுக்கு தேவைப்படல அப்படின்னா நீங்கள் இதையே வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இப்போ வந்து நீங்கள் ஃபோனோட நோட்டிஃபிகேஷன் பேனல் மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணுங்கள். ஸ்வைப் பண்ணதுக்கப்புறமா இங்கே 3 டாட் கொடுத்துருப்பாங்க. இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எடிட் பட்டன்ஸ் இருக்கும். எடிட் பட்டன்ஸில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான பட்டன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கீழே ட்ராக் பண்ணிட்டு வந்துட்டிங்கனாலே போதும். எல்லாமே வந்து நம்மளுக்கு இந்த பேஜ்லேயே வந்துடும், நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். அடுத்த ஆப்ஷன் பார்த்தோன்னா இங்கே வந்து குயிக் பேனல் லே அவுட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. குயிக் பேனல் லே அவுட்டில் போய்ட்டு ஷோ பிரைட்னஸ் கண்ட்ரோல் அபோவ் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு பிரைட்னஸ் பார் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இந்த இடத்துல நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா அது வந்து பாட்டமில் போய் நீங்கள் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஷோ டிவைசஸ் அண்ட் மீடியா பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிவைசஸ் அண்ட் மீடியா பட்டன் வந்து நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். சப்போஸ் நீங்கள் ப்ளூடூத்தில் ஏதாவது ஒரு டிவைஸ் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ளூடூத் டிவைஸ் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். ஸோ உங்களுக்கு பாட்டு எதாவது கேட்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ளூடூத்தில் கேட்காம எனக்கு ஃபோனில் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா திஸ் ஃபோன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா போதும், அந்த பாட்டு வந்து ஃபோன்லேருந்து செலக்ட் ஆகும். இல்லை ப்ளூடூத்தில் நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த ப்ளூடூத் டிவைஸை செலக்ட் பண்ணிட்டா போதும், ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ் அது ஸ்பீக்கர்லேருந்து நம்மளுக்கு கேட்கும். இப்போ நம்ம பார்த்த ஃபீச்சர்ஸ் அண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து பாதி தான் பார்த்துருக்கோம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இன்னமும் வந்து நிறைய அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்குது. எல்லாத்தையுமே வந்து இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ இப்போவே வந்து ரொம்ப லென்த் ஆகிடுச்சு. பார்ட் 2ல் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம டீட்டெயிலாக ஒன்றா பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.